பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை பொழுது எப்படி இருக்குது? சந்தோஷமா இருக்குதா? சில சமயம் நம்முடைய சந்தோஷம் பாதிக்கப்படுவதை நம்ம உணர்வோம். நமக்கே தெரியும். பைபிள் வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம். ஆனால் உண்மையான அந்த சந்தோஷம், மன மகிழ்ச்சி இருக்காது. ஏதோ ஒரு தடை காணப்படும். ஏன் தெரியுமா? ஆண்டவருக்கு நமக்குள்ள உறவில் ஒரு சின்ன விரிசல், சின்ன பாதிப்பு வந்திருக்க கூடும். நம்ம அதை ஆராய்ந்து பார்க்கணும். 139 சங்கீதம் 24 ஒரு பக்தன் தாவீது அழகான ஒரு ஜெபம் செய்கிறார். நாமும் இந்த மாதிரியும் ஜெபிக்க வேண்டியது அவசியம். என்ன ஜெபிக்கிறாரு? வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆண்டவரே, உமக்கு வேதனை கொடுக்கிற மாதிரி நான் ஏதாவது செய்யறேனா? என் வழிகள் உம்மை துக்கப்படுத்துதா? அதை கொஞ்சம் சோதித்து பார்த்து சரியான வழியில என்ன நடத்துங்க. உங்களை வேதனை உண்டாக்க நான் விரும்பல அப்படின்னு ஜெபிக்கிறார். இப்போ உங்க வீட்டுல பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு கீழ்ப்படியல, நீங்க சொல்றபடி நடக்கல, அவங்க இஷ்டப்படி செய்யறாங்க. அவங்க முதல்ல உங்களுடைய மனதில் ஒரு வேதனை வரும். ஏன் என் பிள்ளை நான் சொல்றபடி செய்ய மாட்டேங்குது? ஏன் என் மகள் இப்படி என்னை வேதனைப்படுத்துகிறாள்? சொல்லுவாங்க, பிள்ளைகளே என்னை வேதனைப்படுத்துது அப்படி சொல்லுகிற பெற்றோரை நான் பார்த்திருக்கிறேன். ஒருவேளை உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைகள் உங்களை வேதனைப்படுத்துகிற மாதிரி நடந்து கொண்டா உங்களுடைய மனசு எப்படி இருக்கும்? ஆண்டவர் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். அப்ப நாம் அவருடைய மனதை வேதனைப்படுத்துற மாதிரி நடந்து கொண்டா அவருடைய உள்ளம் எவ்வளவு துக்கப்படும்ல. அதை நம்ம என்னைக்காவது உணர்ந்து பார்த்திருக்கிறோமா? அப்ப அவரை பார்த்து, ஆண்டவரே, நீங்க என்னுடைய தகப்பன், உமக்கு வேதனை கொடுக்கிற மாதிரி நான் ஏதாவது செய்துட்டேனா, நடந்துக்கிறேனா? என்ன அந்த காரியத்தை உணர்த்தி சரியான பாதையில நடத்துங்க அப்படின்னு ஜெபிக்கிறது ஒரு அருமையான ஜெபம். நீங்களே யோசித்து பாருங்களேன். நமக்கு நிறைய காரியம் கரெக்ட் மாதிரி தெரியும், ஆனா அது ஆண்டவருடைய உள்ளத்தை துக்கப்படுத்துறதா இருக்கும். பிள்ளைகள் செய்கிற காரியம் அவங்களுக்கு கரெக்டா இருக்கும், உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, எங்களுக்கு தான் தெரியுன்ற மாதிரி பேசுவாங்க, அவங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஆனா தகப்பனுடைய உள்ளம், தாயினுடைய உள்ளம் பாதிக்கப்படும். நமக்கு நம்ம செய்யறது கரெக்டா தெரியும், நம்ம அப்பாவுடைய உள்ளம் பாதிக்கப்படும். நான் அடிக்கடி இந்த வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும். ஒவ்வொரு கூட்டம் முடிஞ்ச பிறகு என்ன செய்வேன் தெரியுமா? நான் ரூமுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, இந்த நாள் ஊழியத்தை நான் சரியா செஞ்சேனா, நீர் விரும்புகிறபடி செய்தனா, அல்லது உண்மை துக்கப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசிட்டனோ செய்துட்டனோ அப்படின்னு ஆண்டவருக்கு முன்னால இருதயம் திறந்து பேசுவேன். ஆண்டவர் சொல்லுவார், வெல் டன் மை சன், நீ நன்மையானதை செய்த அப்படின்னு பாராட்டுவார். சில சமயத்துல நான் விட்ட தவறை சுட்டி காண்பிப்பார். இதை சொல்லியிருக்க கூடாது, இதை செஞ்சிருக்க கூடாது, அதை சரியில்லை மகனே என்று சொல்லி நான் அதற்கு ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டு சரி பண்ணி கொள்ளுவேன். அப்பப்போ ஆண்டவருடைய சமூகத்துல போய் அவரை சந்தோஷமா நம்ம வைத்திருக்கிறோமா, அவரை துக்கப்படுத்துகிறோமா என்று கூட நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம நிறைய பேர் அதை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. ஆண்டவர்கிட்ட அதை தாரு, இதை தாருன்னு கேட்கறதும் ஜெபிக்கிறதும் விசுவாசி, அது அற்புதம், அதை மட்டும் தான் பார்க்கிறோம். அவரை துக்கப்படுத்துகிற மாதிரி நான் நடக்கிறேனா, வேதனை உண்டாக்குற வழி என்கிட்ட இருக்குதா, ஆராய்ந்து பார்க்கணும். இன்றைக்காவது ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, உம்மை வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில ஒரு உம்மை சந்தோஷப்படுத்துகிற ஒரு வழியில என்ன நடத்துங்கன்னு ஜெபம் பண்றீங்களா? அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியா இருக்குது. அவர் சந்தோஷப்பட்டுட்டா நீங்க கேட்காமலே உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். அவ்வளவுதான். ஆண்டவரே, உம்மை வேதனைப்படுத்துகிற வழி அந்த உண்டான்னு பாருங்க. நான் உங்களை துக்கப்படுத்த கூடாது, உங்களுடைய உள்ளத்தை காயப்படுத்த கூடாது. எப்பவும் நீங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி நான் நடந்து கொள்ளணும். அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.